ஜாலி. நல்லா இருக்கா? சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். சங்கீதா பர்த்டே ஸ்பெஷலுக்காக செய்ய போறேன். சாப்பாடு ஆனா கம்மியாயிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ். நல்லா பேபி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு சண்டே அதுமா எனக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடு, பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை வச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். சங்கீதா பர்த்டே ஸ்பெஷலுக்காக செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னா கட் பண்ணி நான் செய்யும் போது வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன பர்த்டே ஸ்பெஷல் வரும் பிரியாணி மட்டும் தானே? அப்புறம் என்ன பிரியாணி, முட்டை, அப்புறம் ரைத்தா, அவ்வளவுதான். இந்த ஒரு தந்தூரி, அப்புறம் 65, லாலிபாப் அப்படிலாம் எதுவும் கிடையாதா? அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்லவே இல்லையா? திடீர்னு பிரியாணி தான் கேட்டேன். நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன். சிக்கன் எல்லாமே. தந்தூரி எல்லாம் சொல்றேன். இப்ப அதெல்லாம் நான் ஒரு பிளான் பண்ணவே இல்ல. ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னா வெறும் பிரியாணி வச்சு மட்டும் வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான. இதுதான் என்னடா ஏமாத்து போங்காட்ட. ஒரு 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து அவன்ல வந்து பிசைஞ்சு வச்சிடுறேன். தந்தூரி அவ்வளவுதான். வெங்காயம் வெட்டலையா இன்னும்? வெறும் இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குள்ள வாய் பேசுறாரு. நான் வந்து வரேன்னு சொன்னேன், நீ ஓவரா பேசிட்ட. நானே சமைச்சிருன்னு அவரே சமைக்க வந்துட்டாரு. ஆமா, நீ வந்து பிரியாணி அப்புறம் பர்த்டேக்கு எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல, வாங்கி கொடுக்கலன்னு சொல்லுவ. எதுக்கு? நம்ம செஞ்சு கொடுத்துருவான். எப்ப கேட்டா நீ செஞ்சு கூடா, மீன் குழம்பு வையா, மீன் குழம்பு வைக்க பதிலா சொல்ற, நீ வச்சு கூடா. ஆமா, வாய் மட்டும் பேசுறல்ல, ஒரு தடவை செஞ்சு கூடான்னு தான் சொல்லி கேட்பாங்க. தப்பா வச்சாங்கன்னா நம்ம வந்து நீங்க தப்பா வைக்கிற சங்கீதா, உப்பு கம்மியா போடு, மிளகாத்துல அதிகமா போடுன்னு நான் வீடியோல சொல்லுவான். உடனே நீ செஞ்சு கூடா, நீ செய்யா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அதனாலே நான் பிரியாணி செய்ய போறேன். சரி, இன்னைக்கு நீ எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கேன் நான் பாக்குறேன். வாய் மட்டும் பேசுறல்ல, ஜஸ்விதா டேஸ்ட் பார்த்து சொல்லுவா எப்படி இருக்குன்னு. அவளை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேப்பமா, போட்டி வச்சிருக்குமா? சண்டே எனக்கு வந்து பார்த்தேன்னா லீவ் கொடுத்துட்டாரு. மாஸ்டர் செஃப் வந்து பார்த்தேன்னா நம்ம வினோத் தான். ஆமா, உனக்கு பர்த்டே ட்ரீட். நாளா என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சு ரெடியா வச்சிருப்பா. மேடம் வந்து இப்படி இப்படி மாஸ்டர் செஃப் இப்படி இப்படி பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எப்படி இப்படி இந்த கையை ஆட்டி காட்டணும். உப்பு இப்படி இப்படி உப்பு பாரு சங்கீதா, மிளகாத்தூள் போடணும்ல. வா, மூக்குல குத்துறேன் நான். வா, நீயே சாம, நான் வரவே மாட்டேன் பாத்துக்கு. இல்ல டவுட்லாம் சங்கீதா அவ்வளவுதான் சங்கீதா. நானும் கேட்க மாட்டேன். சரி, ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி எவ்வளவு தண்ணி வைப்ப சொல்லு? ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் சங்கீதா பிரியாணி அரிசி. இதே நார்மல் அரிசினா 2 டம்ளர் வைக்கலாம். நான் இது ஒண்ணே பிரியாணி செய்யும்போது 35 முறை நான் பாத்துருக்கேன். சரி, அப்போ வை, நீயே வை. ஓகே ஓகே, டன். எப்பவே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சங்கீதாக்கு மறுபடியும் போய் சிக்கன் வாங்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சரி, சூப்பரா கோட்லாம் போட்டு வச்சிட்டியா? கோட் போட்டு ரெடியா இருக்குது. ஏன்னா வந்து சைட் டிஷ் வந்து தந்தூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தந்தூரிக்கு 4 பீஸ் வாங்கி வந்திருக்கேன், சின்ன சின்னதா கட் பண்ணி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தனா மசாலா எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். ஓகே. கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர், உப்பு. ஐயோ, கரம் மசாலா இவ்வளவு தூரம் போடாத. அது நான் கம்மி பண்ணிடுவேன். இதே மாதிரி தான் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு சமைக்க தெரியும், அதனால சொல்றேன். நீ அம்மா கரம் பவுடர் ஓகேவா? ரெட் சில்லி பவுடர் கம்மியா இருக்கு, அது கூட உனக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா போதும், காரம் அதிகமா தேவையில்ல. ரெட் சில்லி பவுடர் போதும். கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக மட்டும் போடு, அவ்வளவு மசாலா தேவை. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வீடியோ எடுக்கும் போது இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு நான் கரெக்டா சொல்லுவேன். ஆனா எனக்கு சமைக்க தெரியும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிட் அடிச்சு வந்து பார்த்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சுன்னு இருக்கிறாரு. இப்பதான் பிட் அடிக்கவே தேவையில்ல செய்யுங்களா, ஆன்லைன்ல எடுத்தா எல்லாமே வரும். அப்ப பிட் அடிச்சு தானே இப்ப சமைக்கிற இருந்தாலும். சரி, ஓகே. சரி, கரம் மசாலா கொஞ்சமா எடுத்து கம்மி பண்ணிக்கிறேன். அது எல்லாமே ரெடி. தயிர் எடுத்து வச்சிருக்கேன், லெமன் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிக்கன்ல மொத்தமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிர போறேன். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து ஓவன்ல வச்சிடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இப்போ அதுபடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு உள்ள போட்டுருக்கேன். போட்டாச்சு. தயிர் நல்லா கட்டி தயிரா, தண்ணி இல்லாம சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லெமன் எடுத்து வச்சிருந்தேன், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பர்ஃபெக்ட்டா செஞ்சிட்டு இருக்காருல்ல. நான் எழுதி வச்ச பிட்ட தான் நீ பாத்துருக்கன்னு பார்த்தா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெமினில வந்து போட்டு ரெடி பண்றாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப ஆன்லைன்ல சொன்ன மாதிரி பிட்டி கட்டிச்சு உனக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, நீ சங்கீதா நீ எழுதி கொடுத்ததுதான் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, அப்புறம் போடணும், அதான் அது எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்க ரெடியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். தந்தூரி சிக்கனா நல்லா வாசனையா இருக்குங்க. இப்போ தந்தூரிக்கு மசாலா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு மூடி போட்டு Dress கலரும் தந்தூரி மசாலா கலரும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரறேன் நான் எடுத்து போய். ஓகே ஓகே. நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரறேன். நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் காட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஓவன்ல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிஜி அது. ஓடிஜியா? ஓடிஜில வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ போய் உன் வேலையை பார்க்கலாம். நான் ஜெமினி பார்த்து பிரியாணி செஞ்சு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துரு. ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு நெய் ஊத்திட்டு பட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டுருவோம் உள்ள. எல்லாமே வந்து பிரியாணி தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமா. வெயிட் பண்ணி டேஸ்ட் பார்த்து சொல்றேன். ரெண்டு பேரும் சொல்லுவீங்க பாரு, எப்படியா இருந்தாலும் நான் செஞ்ச பிரியாணி தான் நல்லா இருக்கும். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துனா, அப்புறம் நெய் ஊத்திட்டு பட்டை வகை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதும் தக்காளி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் என்னோட பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட தக்காளி பழமும் புதினாவும் நல்லா வந்து இப்போ மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பழமும் புதினாவும் சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, ரெட் சில்லி பவுடர், சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிரியாணி வந்து அரிசி போட்டு வேகமாக பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் கிட்ட க்ளோஸ்அப்பில் எடுத்துருப்பேன், கொஞ்சமாக பாருங்கள். ஸோ பிரியாணி வந்து ரெடியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் போட்டு மசாலா போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் சிக்கன் ரெசிபி சொல்கிறதோட நான் இதோட ஸ்டோரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட். எப்போ பார்த்தாலும் சங்கீதா என்ன சொல்லுவாருன்னா, நீ இன்னைக்கு சமைச்சு கூடான்னு சொல்லி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாரு. ஆனால் நான் அப்பப்பெல்லாம் சமைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட். சங்கீதாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா, இல்லை எப்பயாவது சங்கீதாவுக்கு ஸ்பெஷலான மூமெண்ட்னா நான் சமைச்சு கொடுப்பேன். ரொம்ப நாள் அப்புறம் சங்கீதா கன்சீவாக இருக்கும்போது நம்ம சென்னையில் இருக்கும்போது நிறைய டைம் சமைச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடுமத்தில் ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சங்கீதாவோட ஹெல்ப் இல்லாமல் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதா, பிரியாணி பார்த்தியா? அப்பா செய்கிற பிரியாணி பார்த்தியா? நீ பார்க்கலையா? பாரு எப்படி இருக்க? நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க நல்லா இருக்கா? டேஸ்ட் பார்க்கவா? இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா? இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் இது பண்ணி வச்சிடலாம். இருப்பா. பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். 2 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி. 1 2 1க்கு 1.5 கணக்கில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் அரிசிக்கு அப்போ வந்து 3 டம்ளர் போட்டால் கரெக்டாக இருக்கும்ல, அதான் நினைக்கிறேன். 1க்கு 1.5னா ஆமாம் 3 டம்ளர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா வதக்கி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பிரியாணி இன்னைக்கு சூப்பராக வேற லெவலாக ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சாப்பிட்டு எப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நான் அந்த அளவுக்கு நல்லா செய்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே என்னம்மா? ஊத்திட்டாரு. அப்பா செய்யற பிரியாணி நல்லா இருக்குமாமா? நல்லா இருக்குமா? டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பாக்குமா ஜஷிதாக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா வந்து டேஸ்ட் பார்த்து சொல்றாரு.
நல்லா இருக்கு எங்க அப்பா செஞ்சது. உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமாம்மா? ரெண்டு பேரும் பிடிக்கும். அப்பா செல்லமா அம்மா செல்லமா? ரெண்டு பேரும் செல்லமா ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ ஓட, அப்பா பிரியாணி செய்யலாம். ஓகே நம்ம தண்ணி ஊற்றதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணோம்னா அப்படியே தலைன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் தண்ணியும் குறைஞ்சி அப்படியே தலைன்னு வந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சு அது மேலே தம் கட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நாங்கள் எப்பவுமே செய்கிறது. அதே மாதிரி நீ செஞ்சிட போற. நான் ஒரு பழைய தோசைக்கல்ல எடுத்துட்டு சூடு பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, பிரியாணி தம் கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு போலியப்பா. ஆயிடுச்சு. அங்க பாரு, கிட்ட வந்து பாரு. வாவ், தலை கொதிக்குதா? வேற லெவல் பேபி. அவ்வளவுதான். இப்ப நம்ம தம் கட்டிட்டா என்னம்மா நீ சீசி பாரு. டேஸ்ட் பாக்கவா? நல்லா இருக்கு அப்பா செஞ்சது. நல்லா இருக்கு. நான் இப்பனா டேஸ்ட் பார்த்தேன். நீ எங்க அம்மா கூதிச்சு அண்ணாதான் பிரியாணி அப்பா ஃபுல்லா ரெடி பண்ண அப்புறம் நான் டேஸ்ட் பாக்குறேன். நீ நம்ம சாப்பிடுற என்னது இது? அது எலுமிச்சம்பழம் சாப்பிடுறேன். எலுமிச்சம்பழம் சாப்பிடுறியா? புளிக்கலையா உனக்கு? போய் குக்கரை மூடுறதுக்கு எம்ம நேரம் உருட்டி கிடக்குற பேபி. ஒரு வழியா மூடி வச்சுட்டாரு. இப்படி மாட்டுறதா அப்படி மாட்டுறதுன்னு தம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்ல இருந்ததுன்னா நமக்கு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம தம்ம வடிச்சு நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே 20 நிமிஷத்துக்கு அப்படியே நீ அந்த இதுவும் வச்சிட்டேன்னா ரெடி ஆயிடும். ஆமால, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தந்தூரி. முத்தா கொடுக்க போறியா அம்மாக்கு? அம்மாக்கு முத்தா கொடுக்க போற நீ? சரி, அப்பா தானே பிரியாணி செஞ்ச, நீ அப்பாக்கு முத்தா குத்தியா? முத்தா குடு, புளிக்குது வாய் பூரா. லெமன் சாப்பிடுறா. என்னடி முத்தா குத்தா புளிக்குதியா? இன்னைக்கு பேபியே பிரியாணி செஞ்சு அழகா தம் கட்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. பிரியாணி ஓபன் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுட்டாரு. ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து செய்ய போறேன். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். இது என்ன செய்ய போற? நீ ஊற வச்சிருக்கிறத எடுத்து இந்த ஓடிஜில வைக்க போற. ஆமா, டைமிங்லாம் செட் பண்றல. சரி, செட் பண்ணு. அதுக்குதான் நீயே செய்ய வேண்டியதான். நான் அப்புறம் எதுக்கு எனக்கு கூட்ட சொல்லு. இல்ல, எனக்கு தெரியாதுன்னு தான் கூட்டா. சரி, செட் பண்ணு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 லெக் பீஸ், 2 பீஸ் அவ்வளவுதான். இது நல்லா இருக்கு. சூப்பரா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேக்லயே வச்சிடலாம். ஆமா, ரேக்ல வச்சு அப்படியே வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டா. அப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணணும். ஆயில், பட்டர் அது மாதிரி ஐட்டம் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வைக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டா இன்னும் ஒரு 20 நிமிஷமா எவ்வளவு நேரம் செய்யுதா? இது 30 மினிட்ஸ் வைக்கணும். அப்படியா? சரி வை, அப்ப 30 மினிட்ஸ் வை. கொஞ்சம் வேகணும்ல, அதனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்துக்க வேண்டியதான். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தந்தூரியை எடுத்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு முன்னாடியே 30 மினிட்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுதான் 30. இது கூட கிடையாது. அது ரொம்ப போகுது. இதான் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் வந்து பார்த்தேன்னா வைக்கிறேன் பேபி. அது வந்துருச்சான்னு சொல்லிட்டு பாதியில நம்ம திருப்பி வைப்போம்ல. ஆமா, அப்ப பாத்துக்கலாம். தெரிஞ்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹாய், கையில என்னம்மா இது? பெயிண்டிங் பண்ணின்னு இருக்காரு. ஒரு நோட் எடுத்து ஃபுல்லா டிராயிங் பெயிண்டிங் சொல்லிட்டு ஃபுல்லா பிஸியா இருக்கிறாங்க மேடம். சுஷிதா மேடம். பிரியாணி ஓபன் பண்ணிடா பார்க்கலாமா? வேற ஓபன் பண்றது. இன்னைக்கு பேபி செஞ்ச பிரியாணியை ஓபன் பண்ணி பார்க்க போறேன். எனக்கே ஆவலா இருக்கு சங்கீதா. வாவ், என்னம்மா?
நீங்க மட்டும் பாக்குறீங்க எனக்கு காட்டுனியான்னு கேக்குறா. இருடி ஓபன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு காட்டுறேன். என்ன சங்கீதா பிரியாணி வெள்ளையா இருக்கு. மசாலா கம்மியா போட்டிருக்க. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, ஓகே தான். பிரியாணி நல்லா தான் செஞ்சிருங்க. இருக்கிற மாதிரி இப்படிதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா ஒயிட்டா இருக்கு. வாவ், நல்லா பேபி இருக்கு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வேற லெவலா ஒரு குக்கர் நிறைய பிரியாணி செஞ்சுட்டேன். அரிசி அளவு வைக்க தெரியலையா? செஞ்சு வச்சிருக்க. சரி வா, கோச்சிக்காத வா, பிரியாணி காட்டுறவா காட்டுறவா. ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா செஞ்ச பிரியாணி பார்க்கணும்னு சொல்றாரு. என்னம்மா ஜாலி, நல்லா இருக்கா? ஆனா white-ஆ இருக்கு. கரெக்டா நான் சொன்னேன்னு சொல்றேன். அப்பா சொன்னதானே சொல்றேன். எல்லோ கலரா தான் இருக்கு. அவ்வளவுதான். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா அந்த கத்திரிக்காய் கோட்ஸ் இல்லைன்னா தால்ச்சா குழம்பு, சிக்கன் குழம்பு கூட கொஞ்சமா வச்சா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். தெரியலையே. நீ கொஞ்சம் டேஸ்ட் பாரு, அப்படியே எடுத்து. என்னம்மா இரு, அப்பா ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கட்டும். உப்புலாம் இருக்கா? என்ன பிரியாணி என்ன தெரியல. கொஞ்சமா செய்ய. ஏதோ இவ்ளோ யார் போய் நீ செய்ய சொன்னது? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ண எனக்கே தெரியல. ரெட் சில்லி பவுடர்னு நிறைய போடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஆக கொடு, ஆற வச்சு கொடு. அவ சாப்பிட்டு பார்த்து ஜஸ்டா கரெக்டாக சொல்லுவாள். கரெக்டாக பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும். ஓகே? நல்லா தான் நல்லா இல்லை, உண்மையை சொல்லணும். அப்பா செஞ்சது நல்லா இருக்கா? ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? குறை இருக்கா பிரியாணில? உப்பு இருக்குதா? உப்பு கம்மியா இருக்குதா? காரம் கம்மியா இருக்குதா? என்னதான் பிரச்சனை? என்னது பிரச்சனை? கம்மியா இருக்கு. ஆனா கம்மியா இருக்கா நல்லா இருக்கா கேட்டுக்க. என்னமா கம்மியா இருக்குது அப்பா செஞ்ச பிரியாணில? ஏன் சொல்லலாம்? சிக்கன் அது உள்ள வச்சு சிக்கன் கொடுக்கல. சிக்கன் தான் இப்ப கம்மியா இருக்குது. எப்படி மாக்குதா? நீ சாப்பிட்டு சொல்லுமா. நான் சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிட்டு சொல்லுங்க. சரி சரி சரி. நல்லா இருக்குது. ஆனா நல்லா இல்லாத மாதிரி இருக்குன்றியா? சொல்லு என்ன? சாப்பாடுலாம் நல்லா வெந்திருக்கு பேபி. நல்லா வெந்திருக்கு. நல்லா தான் இருக்கு. மசாலா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல டேஸ்டா தான் இருக்கு. ஆனா ரொம்ப டேஸ்டா இல்ல. ஆனா நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது சூப்பரா இருக்கு. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் செய்யற. ஆமா. தனியா மசாலா நான் எதுமே உப்பு எதுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆமா போட்டாரு. உப்புலாம் கரெக்டா நல்லா சூப்பரா இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு கிரேவி மட்டும் இருந்ததுன்னா சைடு டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். சூப்பரா இருக்கு பிரியாணி. நல்லா வெந்துருச்சா? பரவாயில்லையே. சாப்பிடுற அளவு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போதும். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. நல்லா இருக்கு பேபி. நல்லா இருக்கா? சாப்பாடுலாம் நல்லா நைஸா வெந்திருக்கு. உதிரி உதிரியா சூப்பரா வெந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஜஸ்விதாவும் சாப்பிட்றா. சாப்பிடும் செல்லம், ஊட்டி விடுறா பாரு எனக்கு. நீ சாப்பிடு செல்லம், நீ சாப்பிடு. சாப்பிட்றேன்ப்பா. நீ வந்து சாப்பிடு. அதான் சொல்றேன். மணி 4 ஆயிடுச்சு. பேபி தான் இன்னும் சாப்பிடாம இருக்காரு. சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிட்டு பாரு உன் பிரியாணி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு செல்லம், நீ சாப்பிடு. அவகிட்ட வந்து வாங்கிக்கோ, நான் மட்டும் கொடுத்துறேன்ல. சரி செல்லம் குடு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். தந்தூரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே எங்களுக்கு 2 பேருக்கும் பசி எடுத்துச்சு. நாங்க அதனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டை வச்சு ஆனியன் ரைட்டை வச்சு சாப்பிட்றோம். என்னோட பர்த்டேக்காக பேபியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சூப்பரா செஞ்சிருக்காரு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு பேபி. ஓகே. இதே மாதிரி நீ அடுத்தடுத்து செஞ்சேன்னா கரெக்டா நல்ல டேஸ்ட் ட்ரைனிங் ஆயிடுவேன். சரி. பிரியாணி மாஸ்டர் ஆயிடுவேன். சரி. சாப்பிடுமா. ஜஸ்டாக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்டாக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப காரம் கிடையாது, கரெக்டா இருக்கும். அப்படியே காரம் இருக்கு பேபி. ரொம்ப காரம்லாம் இல்ல, காமா இருக்கும். அப்படியே லைட்டா காரம் இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக், ஆனா என்னன்னு தெரியல. பட் உப்பா இருக்குமோ? உப்பு தெரியல. இத வச்சு சாப்பிடு.